ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே குரூப் 2 ஏவோட ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறது அப்படின்றதும் 28ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் ஜூன் மாதம் 28ஆம் தேதி டேட் வந்து செப்டம்பர் 28 7 லட்சம் பேரில் டாப்பில் இருக்கக்கூடிய 1000 பேர் மட்டும்தான் 2A மட்டும் எழுதுவாங்க. 155 அப்படின்றது சேஃபஸ்ட் ஜோன். 150 ஃபஸ்ட்டு புக் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதர் சோர்ஸஸ் சொல்லியிருந்தாலும் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஜெகதீஷ் பப்ளிகேஷன் பாசிவாக வந்து ரிலீஸ் பண்ண ஸ்டடி பிளான் 100 டேஸ்க்கான ஸ்டடி பிளான். ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு விருச்சம் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோ அதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா குரூப் 2A ப்ரிலிம்ஸ் நீங்கள் இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எழுதுறீங்க, ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே குரூப் 2 ஏவோட ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறது அப்படின்றதும் ப்ளஸ் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியத்துவம் கொடுத்து படித்து கிளியர் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுத்த அதாவது ரிவைஸ்டு டிராஃப்ட் ஆனுவல் பிளானர் படி நமக்கு வந்து 28ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் ஜூன் மாதம் 28ஆம் தேதி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா குரூப் 2க்கான கால் ஃபார் வரப்போகுது. அண்ட் எக்ஸாம் டேட் வந்து செப்டம்பர் 28ஆம் தேதி, அதாவது கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 92 நாள் வந்து நடுவில் கேப் இருக்குது, ஓகேங்களா? அண்ட் வேகன்சி எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2060 வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் 2க்கு வந்து ஒரு 60-70 வேகன்சிஸ் தான் இருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 1900 ப்ளஸ் வேகன்சிஸ் வந்து ஃபுல்லாகவே 2A தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 2000 வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கும்போது 1:10 ரேஷியோவில் நமக்கு எதில் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ 20,000 பேர், அதாவது அட்லீஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு 22,000 பேர் வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏவோட ப்ரிலிம்ஸ், அதாவது மெயின்ஸ் வந்து எழுதுவாங்க, அதாவது கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதுவாங்க, ஓகேங்களா? அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 லட்சம் பேர் பக்கம் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதில் 20,000 பேர் மட்டும்தான் மெயின்ஸ் எழுத போகிறாங்க. அண்ட் வெறும் மெயின்ஸ் மார்க் மட்டும்தான் வச்சு நமக்கு கால்குலேட் பண்ணி நமக்கு கட் ஆஃப் வந்து நிர்ணயம் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த தடவை எந்த ஒரு இன்டர்வியூ கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மக்கிட்ட கையில் இருக்கக்கூடிய நாட்கள், அதாவது இந்த நாட்கள் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னா ஒரு கரெக்டாக 109 நாட்கள் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதில் 100 நாளுக்கான ஸ்டடி பிளான் அப்படின்றது நான் அப்லோட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக, அதாவது குரூப் 2க்கு ஃப்ரெஷர்ஸ், எனக்கு எதுவுமே தெரியாது, குரூப் 2 பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ. ஃபஸ்ட்டு குரூப் 2க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன், எனி டிகிரி குவாலிஃபிகேஷன், ஓகேங்களா? எந்த ஒரு டிகிரியும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்த நாளில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி உங்கள் கையில் டிகிரி சர்டிஃபிகேட், அதாவது ப்ரொவிஷனல் இல்லைனா டிகிரி உங்கள் கையில் இருக்கணும். அப்படி இருக்கவங்க மட்டும்தான் வந்து குரூப் 2 எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு அப்ளிகபிள், ஓகேங்களா? ஸோ இதில் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ இருந்துச்சு. இப்போ வந்து இன்டர்வியூ எடுத்துட்டாங்க. வெறும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸு. ப்ரிலிம்ஸ் வெறும் குவாலிஃபையிங் தான், ஓகேங்களா? மெயின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா கட் ஆஃப் வந்து எடுத்துக்க போகிறாங்க. அண்ட் மெயின்ஸ் வச்சு தான் உங்களுக்கு போஸ்ட் இருக்கா இல்லையான்றது தெரியும். ஆனால் அந்த மெயின்ஸுமே 2ஆக பிரிச்சிருக்காங்க, 2 அண்ட் 2A அப்படின்னு சொல்லிட்டு. 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் அண்ட் 2A வந்து அப்ஜெக்டிவ். ஸோ இது எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 2000 வேகன்சிஸ் இருக்குது. இதில் ஒரு 100 வேகன்சிஸ் இன்டர்வியூன்னு வச்சுக்கோங்க. அதாவது குரூப் 2 போஸ்ட்டு, இன்டர்வியூ போஸ்ட்டுன்னு முன்னாடி இருந்தது இல்லையா? ஸோ குரூப் 2 போஸ்ட் வந்து 100 போஸ்ட்டு. ரிமைனிங் இருக்கக்கூடிய 1900 போஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்டர்வியூ, அதாவது குரூப் 2A போஸ்ட்டு. இப்போ இதில் இந்த ஃபஸ்ட்டு கேண்டிடேட், அதாவது 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 100னா 1:10 ரேஷியோ எடுத்துக்கோங்க அப்படின்னா 1000 பேர். இந்த 1000 பேர், அதாவது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கேஸ்ட் வைஸ் பிரிச்சுருவாங்க. ஸோ அந்த 1000 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 எழுதுவாங்க, 2Aவும் எழுதுவாங்க, அதாவது 2 டிஸ்கிரிப்டிவும் எழுதுவாங்க அண்ட் 2Aல அப்ஜெக்டிவ் டைப்பும் எழுதுவாங்க. அண்ட் அவங்கள விட்டுட்டு, அதாவது அந்த ஃபஸ்ட்டு செலக்ட் ஆன 2க்கு செலக்ட் ஆன அந்த 1000 பேர் மட்டும்தான் இந்த 2 எக்ஸாமும் எழுதுவாங்க. அதாவது அப்ளை பண்ண 7 லட்சம் பேரில் டாப்பில் இருக்கக்கூடிய 1000 பேர் மட்டும்தான் 2 எழுதுவாங்க, 2Aவும் எழுதுவாங்க. அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய 1900 போஸ்ட்டுக்கான, ஓகேங்களா? ரிமைனிங் இருக்கக்கூடிய 1900 போஸ்ட்டுக்கான மிச்சம் இருக்கக்கூடிய 19,000 பேர் வெறும் 2A மட்டும் எழுதுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்கான செலெக்ஷன் ப்ராசஸ், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தம் வந்து 2000 போஸ்ட் இருக்குது. அதில் வந்து 100 போஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இன்டர்வியூ, அதாவது 100 போஸ்ட்டு தான் வந்து 2க்கு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 2ல் அந்த ப்ரிலிம்ஸ் எழுதி ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கக்கூடிய அந்த 1000 மெம்பர்ஸ் 2 எழுதுவாங்க, 2Aவும் எழுதுவாங்க, ஓகேங்களா? ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 1900 போஸ்ட் இருக்கும் இல்லையா? அந்த 1900 போஸ்ட்டுக்கு 1:10 ரேஷியோவில் 19,000 பேர் வெறும் அப்ஜெக்டிவ் மட்டும் எழுதுவீங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சியோட 2 அண்ட் 2Aக்கான செலெக்ஷன் ப்ராசஸ், ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸில் எவ்வளோ கொஷின் எடுத்தால் சேஃபஸ்ட் ஜோன் அப்படின்னா ப்ரிலிம்ஸில் நீங்கள் 155 கொஷின் போட்டால் மட்டும்தான். ஒரு சில அகாடமிக்ஸில் சொல்லுவாங்க 140 எடுத்தால் போதும், 145 எடுத்தாவே கிளியர் பண்ணிடலாம். அது வந்து என்ன அப்படின்னா 5000 வேகன்சிஸ் இருக்கும்போது, 5500 வேகன்சிஸ் இருக்கும்போது 145 அப்படின்றது எலிஜிபிள். பட் இப்போ இந்த இடத்துல
2000 வேகன்சிஸ் தான் இருக்குது அப்படிங்கும்போது, அதாவது 5000ல் பாதி கூட கிடையாது அப்படிங்கும்போது, கண்டிப்பாக நீங்கள் மினிமம் ஒரு 155 எடுத்தால் மட்டும்தான் உங்களால் நம்பிக்கையோடு, அதாவது ப்ரிலிம்ஸ் அந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே உங்களால் ஒரு அகாடமியில் போயிட்டு ஜாயின் பண்ணி படிக்க முடியும். ஓகேங்களா? அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது 155 எடுத்தால் தான் சேஃப் ஜோன். அதுக்கு கீழே நீங்கள் எடுத்தாலும் அந்த அகாடமி சொல்கிறேன், இந்த அகாடமி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா நமக்கு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்தால் தான் நமக்கு தெரியும். இன்கேஸ் வந்து ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து நம்ம அகாடமியில் ஜாயின் அப்படின்னா நமக்கு அந்த மணியும் வேஸ்ட்டு. அண்ட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக சொல்கிறேன் 155 அப்படின்றது சேஃபஸ்ட் ஜோன். 155 அப்படின்றது நீங்கள் எய்ம் பண்ணுறது வந்து ப்ரிலிம்ஸில் ஒரு 170 எய்ம் பண்ணணும். அப்படின்னா தான் 155 அப்படின்றது வரும். ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸில் 155 எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 மெயின்ஸுக்குமே படிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு சிலபஸும் சேஞ்ச் பண்ணல. போன வருஷம் எப்படி சிலபஸ் வந்து இருந்துச்சோ அதே சிலபஸ் தான் இப்போ இருக்குது. அண்ட் ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஒன்னோட ப்ரிலிம் சிலபஸும் அண்ட் குரூப் 2ஓட ப்ரிலிம் சிலபஸும் வந்து சேம் தான். ஸோ குரூப் 1க்கு வந்து நான் வேர் டு ஸ்டடி தனியாக ஒரு 10 சப்ஜெக்ட்டுக்கு, அதாவது 10 யூனிட்டுக்கு வேர் டு ஸ்டடி தனித்தனியாகவே போட்டிருந்தேன். நீங்கள் அதுவே குரூப் 2க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே லெசன்ஸ் தான் குரூப் 2க்கு படிக்கணும். ஸோ அதனால் அதுக்கான பிடிஎஃப்ஸ், அதாவது அதுக்கான லிங்க்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ வேர் டு ஸ்டடி நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ், யூனிட் வைஸ் நான் போட்டிருக்கேன். நீங்கள் குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கான யூனிட் வைஸ் என்ன வேர் டு ஸ்டடியோ அதே தான் குரூப் 2க்கோட சிலபஸ்க்கான ப்ரிலிம்ஸுக்கான வேர் டு ஸ்டடியோ. ஓகேங்களா? ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வாங்கி பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரிலிம்ஸில் எப்படி வந்து மார்க் அதாவது கொஷின் அலோகேட் ஆயிருக்கு அப்படின்னா, ஜென்ரல் தமிழ் அப்படின்றது 100 கொஷின் ஜென்ரல் தமிழ் நீங்கள் எழுதிக்கலாம். இன்கேஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்றதும் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த இதில் 100 கொஷின்ஸ் வரும். அண்ட் ஜிகே வந்து 75 கொஷின், ஆப்டிடியூட் 25 கொஷின். டோட்டலாக நீங்கள் வந்து 200 கொஷின் எழுத போகிறீங்க. எப்படி அப்படின்னா குரூப் 4 எப்படி எழுதுனீங்களோ அதே மாதிரி தான் குரூப் 2 ப்ரிலிம்ஸும் இருக்க போடுது. என்ன அப்படின்னா ஒரு சில கொஷின் டிகிரி ஸ்டாண்டர்டில் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் எப்படி எய்ம் பண்ணணும், உங்களுக்கு அந்த 155 வரணும் அப்படின்னா ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷில் மினிமம் நீங்கள் ஒரு 95 கொஷின் போட்டே ஆகணும். மேக்ஸில் ஒரு 23 கொஷின் போட்டே ஆகணும். அப்படிங்கும் போது ஜிஎஸ்ல 75க்கு ஒரு 40 கொஷின் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாவே 2Aக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிள் ஆயிடுவீங்க. பட் 2க்கு எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் 165 ப்ளஸ் போட்டே ஆகணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா 7 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிற போது நீங்கள் டாப் 1000 அந்த டாப் 1000க்குள்ளே இருந்தால் மட்டும்தான். ஓகேங்களா? 1000 பேருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் 2 எழுத முடியும், 2Aவும் எழுத முடியும். ஸோ அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கணும், அப்போ 165க்கு மேலே நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் 2Aவுக்கும் எழுத மாதிரி இருக்கும். பட் 155க்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா 2A நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கணும், எந்த அளவுக்கு எய்ம் பண்ணணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். அண்ட் நீங்கள் எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும், எதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ். ஃபஸ்ட்டு 100 கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் நீங்கள் அதிகமான ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் ஆப்டிடியூட். ஓகேங்களா? டெய்லி ரெகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிடியூட் வந்து நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 6-7 கொஷின் தான் வரும். பட் அது ரொம்ப பெரிய ரோல் வந்து ரொம்ப பெருசாக வந்து ப்ளே பண்ணாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிடியூட் அண்ட் தமிழ் ஆர் இங்கிலீஷ் அந்த 125 கொஷின் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மினிமம் நீங்கள் ஒரு 115 கொஷினுக்கு மேலே எடுக்கணும் அப்படின்றது ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நான் ஃப்ரெஷர்ஸ்க்கு தான் சொல்கிறேன். ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகேங்களா? அண்ட் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 60 கொஷின் ப்ளஸ் 15 கொஷின் அப்படின்றது உங்களுக்கு மேக்ஸிமம் 15 கொஷின் வரைக்கும் சிஏ வரும். பட் மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 to 10 கொஷின் அப்படின்றது வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 65 கொஷின். இந்த 65 கொஷின் ஜிஎஸ் வருது அப்படின்னா அதில் ஒரு 30 கொஷின் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டும் 35 கொஷின் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலையும் வரும். ஸோ அந்த 30 எஸ்எஸ்எல்சி கொஷின் வந்து ஃபுல்லாகவே ஸ்கூல் புக்கில் தான் இருந்து வரும். ஸோ ஸ்கூல் புக் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னாவே அந்த 35 கொஷின் அப்படின்றது ஈஸியாக போட்டுடலாம். அண்ட் டிகிரியில் போடுற கொஷின்ஸ் ஒரு சிலது வெளியிலேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்களே, சிலபஸில் இருக்கும் பட் ஸ்கூல் புக்கில் இருக்காத கண்டென்ட் இருக்கும் இல்லையா, அது எப்படி இருந்து நம்ம படிக்கிறது அப்படின்னா அதர் சோர்சஸ் மூலமாகவும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படிக்கிறது மூலமாகவும் தான் உங்களால் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கிறது அப்ரோச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் அதர் சோர்சஸ் என்ன அப்படின்றதையும் அந்த வேர் டு ஸ்டடி சொல்லியிருந்தேன் இல்லையா, குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதர் சோர்சஸும் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அதர் சோர்சஸ் எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு வந்து படிக்கணும் அப்படின்னா ஐஎன்எம்க்கு கா வெங்கடேஷன் புக், தமிழில் இருக்கவங்க கா வெங்கடேஷன் புக் வந்து ஐஎன்எம்க்கு படிக்கணும். அண்ட் ஸ்பெக்ட்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கலாம். அதுக்கடுத்து பாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் புக் இருக்கு இல்லையா, ஸோ லக்ஷ்மிகாந்த் புக்கும் அண்ட் அதே மாதிரி பாசிவா புக் இருக்கும் பிரகதீஷ் பப்ளிகேஷன், ஸோ தமிழ் மீடியத்துக்கு. ஸோ இந்த இது வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் யூனிட் 8க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக வரலாறு தட்சிணாமூர்த்தி அவர்களோட புக் இருக்கும். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வெளியிலேருந்து ரெஃபர் பண்ணால் போதும். மற்றது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டிங்க அப்படின்னாவே எனாஃபாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கேருந்து முடிக்கிறது அப்படின்றது
ஒரு பெரிய குழப்பமாக இருக்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு. அதாவது ஃப்ரெஷர்ஸாக நான் இப்போ தான் குரூப் 2க்கு படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு புக் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன புக் அப்படின்னா இப்போது ஜென்ரல் சயின்ஸ் அந்த 75 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் வந்து 6th-லேருந்து 10th வரைக்கும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 11th and 12th வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி இது வந்து 11th கவர் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் வந்து 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் வந்து சயின்ஸ் அண்ட் சோசியல் கவர் பண்ணிவிட்டு ஆனால் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ் வந்து 11th and 12th எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி இந்த 4 சப்ஜெக்ட் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் தமிழுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6th-லேருந்து 12th இருக்கக்கூடிய தமிழ் புக்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ ஸ்கூல் ஸ்டாண்டர்ட்ஸோட தமிழ் புக்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னா போதும். அண்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் சுரேஷ் அகாடமியோட ABC 3 புக் போட்டிருப்பாங்க. A3 புக்கு இல்லைனா நார்மல் புக்கே போட்டிருப்பாங்க. அதுவே போதும். ஓகேங்களா. ஸோ அதுலேருந்தே நிறைய கொஷின் வந்துடும். அதாவது அதிலிருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை மட்டும் படித்தாவே 95+ கொஷின்ஸ் அப்படின்றது போட்டலாம். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா யூடியூப் சேனல்ஸில் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பாருங்கள். அண்ட் சிலபஸ் வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸும் வச்சு ரெஃபர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா சுரேஷ் அகாடமியோட இல்லை சாய்ஸ் அகாடமி இல்லைனா வெற்றி அகாடமி ஸோ ஒரு சில நிறைய அகாடமிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அகாடமிஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா SCRT மேக்ஸுக்குன்னு SCRT ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் புக் அப்படின்றது ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் நாச்சு வாங்கி பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு மேக்ஸுக்கு எனாஃபாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து சோர்ஸஸ். ஓகேங்களா. நான் அதர் சோர்ஸஸ் சொல்லியிருந்தேன் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வெங்கடேஷன் புக் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு, இங்கிலீஷ் மீடியமுக்கு ஸ்பெக்ட்ரம், தமிழ் சொசைட்டிக்கு தட்சிணாமூர்த்தி புக்கும் வெங்கடேஷன் புக்கும் வந்து பார்த்துக்கோங்க. சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமௌஜா இங்கிலீஷ் மீடியம். பட் இதிலேருந்து நிறைய கொஷின் வரதில்லை. பட் இதை நீங்கள் வந்து படிக்க வேண்டாம். நிறைய கொஷின் வந்துச்சு பட் இப்போ வரதில்லை. பிரகதீஷ் பப்ளிகேஷனோட புக்ஸும் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ரீசெண்ட் டைம்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு தமிழ் எடிஷன் சொல்லிட்டு ஒரு புக் ரிலீஸ் ஆயிருந்திருக்கு. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நான் பர்சனலாக வந்து இந்த பிரகதீஷ் பப்ளிகேஷனோட புக் யூஸ் பண்ணியிருந்தேன். நல்லா தரமாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸ் தான். இந்த டிஸ்ட்ரி ஐஏஎஸ் பைஜூஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வெப்சைட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணணும். அடுத்து கான்ஸ்டியூஷன் பாலிட்டிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் புக்கும் அதே மாதிரி பிரகதீஷ் பப்ளிகேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அவங்களும் வந்து அந்த லக்ஷ்மிகாந்தவே அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்கனாமிக்கு வந்து சங்கர் கணேஷ் புக்கும் அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்க்கும் வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷன் பாசிவாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கா. அப்படி அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து ஜியாகிரஃபி, பயோடைவர்சிட்டி, என்விரான்மெண்ட் இது எல்லாமே 11th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி 11th 12th இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி புக்ஸு அண்ட் அதுக்கப்புறம் 10th இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி புக் படித்தாவே போதும். எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாவது வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதை மட்டும் ரெஃபர் பண்ணால் போதும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் RS அகர்வால் புக் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதர் சோர்ஸஸ். ஓகேங்களா. இது நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கும் வாங்கி வந்து இப்போ இருந்தே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இருந்தே நீங்கள் ரீட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு மெயின்ஸுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ மெயின்ஸுக்கு ஒரு 8 மாதம் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கூட அடுத்து ஒரு 8 மாதம் இருக்குது. நீங்கள் ப்ரிலிம்ஸ் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னாவே மெயின்ஸ் ஈஸியாக வந்து உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2க்கு ஓவராலாக ஒரு ஐடியா. ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த வீடியோ அப்டேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா. ஸ்டடி பிளான் 100 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வீடியோவும் நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா. தேங்க்யூ.